எல்லா பேருந்துகளிலையும் மகளிருக்கு இலவசமாக பயணம் செய்யலாம்னு அறிவித்தார். ஆனால் அந்த பேருந்தை அரசுடைமை ஆக்கின தலைவர் நம்ம கலைஞர். அதனால் பேருந்தில் இன்றைக்கி மக்கள்லாம் அரசு பேருந்தில் பயணம் செய்கிற எல்லாரும் நன்றி செலுத்த வேண்டியது கலைஞருக்கு தான். அதே மாதிரி பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறத ஆரம்பித்தது கலைஞர் தான். திட்டக்குழு அப்படிங்கிறத அதுதான் இன்றைக்கி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வழிகாட்டியாக இருந்து எல்லா மாநிலத்திலையும் இந்த பிளானிங் கமிஷன் அமைப்பதற்கு காரணமாக இருந்தவர் கலைஞர். இப்படி தமிழகத்தினுடைய பல முத்தாய்ப்பான எல்லா திட்டங்களுக்கும் அடிப்படையாக இருந்தவர் கலைஞர். அதனால் இன்றைக்கும் கலைஞர் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவர். முதலமைச்சர் திருச்சியில் பேசின அந்த பேச்சுக்களை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு முதலமைச்சருடைய பேச்சு மாதிரியே இல்லை. அது அவர் சட்டமன்றத்தில் அவரால் பேச முடியாத அந்த இயலாமையை அந்த மேடையில் வெளிப்படுத்தினார். அவ்வளோதான். எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்விகளுக்கு சட்டமன்றத்தில் அவரால் சரியான பதில் சொல்ல முடியல. அந்த முக இறுக்கத்திலே தெரிஞ்சது இது ஏதாவது அடுத்த மேடையில் இந்த மாதிரி வெளிப்படுத்துவாருன்ட்டு. அதனால் எல்லா மக்களும் அவருடைய பேச்சை ரசிக்கலை. அது ஒரு உணர்வுபூர்வமாக உணர்ச்சியை தூண்டுகிற பேச்சு மாதிரி தான் இருந்ததே ஒழிய அவர் பயன்படுத்தின வார்த்தைகள் எல்லாமே ஒரு முதலமைச்சர் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள். அல்லு சில்லு, கவர்ச்சிக்காக எனக்கு ஓட்டு போட்டாங்க, நான் என்ன அப்படின்ட்டு ஒரு கேப் விட்டார். அதை ஃபில்லப் பண்ணியிருக்கலாம் அவர். அந்த கேப்பில் என்ன வேணாலும் நம்ம அதை கற்பனை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொன்னார், நல்லா வந்துடும் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி. என்ன வந்துடும்? ஒரு முதலமைச்சர் வாயில் நல்லா வந்துடும்னாக்க எதுவும் தகாத வார்த்தைகளை சொல்ல போகிறாரா? அவர் சட்டமன்றத்தில் அவரால் எதிர்க்கட்சி தலைவரை ஃபேஸ் பண்ண முடியாத அந்த இயலாமையை திருச்சியில் வெளிப்படுத்தினார். அது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சது. இப்படி 20 நாளைக்கு ஒரு தடவை மேடையில் பேப்பரை வச்சு வாசிக்கிற முதலமைச்சர் மக்கள் எதுக்கு தேர்ந்தெடுத்தோம் அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இது சினிமா கவர்ச்சி அப்படிங்கிறது அவர் எத்தனை தடவை அவர் தலைகளானாலும் சினிமா கவர்ச்சியில் தான் ஓட்டு போட்டாங்க. காரணம் என்னென்னா அவர் விஜய் உங்களுக்கு எதுக்காக பிடிக்கும், மக்களுக்கு எப்படி அறிமுகமானார்? முதல்ல ஒரு போராட்ட தலைவரை அறிமுகமானாரா, அரசியல் தலைவரை அறிமுகமானாரா, இல்லை காவேரி பிரச்சனைக்காக ஏதாவது போராடி இருக்காரா, நீட் தேர்வுக்கு எதிராக ஏதாவது போராடி இருக்காரா? எந்த விதமான மக்கள் பிரச்சனைகளையும் அறிமுகமாகாத ஒருத்தர் இன்றைக்கி மக்களுக்கு எப்படி அறிமுகமானார்? சினிமா மூலம் தானே அறிமுகமானார்.